இளைஞரை தாக்கிய திருட்டு கும்பல் போலீசார் விசாரணை. அரசின் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான பர்னஸ் ஆயில் திருடும் கும்பலுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் ஆயுதங்களுடன் சரமாரியாக தாக்கியுள்ளது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜகுரு. இவர் கோவை சூலூர் முதலிப்பாளையத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். இதனிடையே தென்னம்பாளையத்தைச் சேர்ந்த பாலுக்கு சொந்தமான ஆயில் விற்கும் செட்டில் கடந்த 2 வருடத்திற்கு முன்பு வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த வேலையை விட்டுவிட்டு அதே பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்துள்ளார். இதனிடையே வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் ராஜகுருவை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தாக்குதலுக்கு உள்ளான ராஜகுரு கூறுகையில், சூலூர் அருகே இருக்கூர் பகுதியில் அரசின் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்குகள் உள்ளன. இவற்றிலிருந்து கோவை மண்டலம் முழுவதும் உள்ள பங்குகளுக்கு பெட்ரோல், டீசல், பர்னஸ் ஆயில், தார் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்படுகின்றன. கிடங்கிலிருந்து வரும் டேங்கர் லாரிகளில் இருந்து பர்னஸ் ஆயில் பாலு என்பவர் தனது கூட்டாளிகளுடன் திருடி வருவதாகவும், ஏற்கனவே ஆயில் திருட்டு சம்பந்தத்தில் பாலு மீது வழக்கு உள்ளதாகவும், மேலும் தான் அந்த ஆயில் திருட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி தன்னை அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் சரமாரியாக ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது குறித்து சூலூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். என் பேர் ராஜகுரு. நான் முதலப்பாளையத்தில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன். சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் வந்து பாலுத்தில் வேலை பார்த்தேன். 1 வருஷம் வேலை பார்த்தேன். இப்போ வந்து வேலைக்கு வாங்க கூப்பிட்டாங்க, நான் வேலைக்கு வரல. அவங்க வந்து இந்தியன் ஆயிலில் வர ஆயிலை பிபி பாரத் பெட்ரோலில் ஒரு லோடு பர்னஸ் ஆயில் பிடிக்கிறது ஆயிலை பிடிச்சி வண்டி பிடிக்கிறத மாற்ற அந்த ஆயிலை வாங்கிட்டு தண்ணி ஏற்றி விடுதாங்க. இதை வந்து நான் வெளியே சொன்னோம்னா நான் ஆளை வச்சு அடித்து செந்தில் வண்டி இடத்துக்கு ஓனர் பேர் பாலு, அந்த ஆயில் செட் வச்சுருக்க பாலு, ஜஸ்டினு, சுந்தர், மாசி, சேகர். இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ரவுடிசம் பண்ணது செந்தில்னு ஒரு ஆள் தட்டார் மடத்தில் இருக்காப்புல. அவருக்கு மேலே ஒரு கொலகேஸ்வரம் இருக்குது. அவர் இப்போ ஆள் மூலமாக வச்சு நான் அடிக்கிறதுக்கு பண்ணிட்டாங்க. நீ 4 வந்து நான் கம்பி வச்சுலாம் அடிக்காங்க. நான் அடிக்கிறதுக்கு என்ன நோக்கம், எதனால? அவங்க தொழிலுக்கு நான் பாதிக்க, நான் இடைஞ்சலாக இருக்கேன் அப்படின்ட்டு என்ன வந்து அடிக்கிறாங்க. ஆயில் திருடுறாங்க, பர்னஸ் ஆயில் திருடுறாங்க. இதுக்கு முன்னாடி திருட்டு தொழில் நடந்துருக்கா? ஆமாம், திருட்டு தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பண்ணிட்டு தான். தென்னம்பாளையம் கிட்ட இருக்குது. தென்னம்பாளையத்துல வந்து அன்னூர் ரோட்டில் இருக்குது கம்பெனி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது ஆயிருக்காரு? திருட்டு தொழில் ஆயிருக்கு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வண்டி மாட்டுச்சு. 56 லிட்டர் பர்னஸ் ஆயில் பறிமுதல் பண்ணாங்க, போலீஸே பறிமுதல் பண்ணாங்க. இப்போ நான் வந்து அவங்க இருக்க இடைஞ்சலாக இருக்குன்ட்டு நான் தான் எல்லாம் பண்ணுதேன், நான் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்ட்டு என்ன ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு பண்ணுதாங்க. அடிச்சு என்ன சொல்கிறாங்க? நீ ஒன்று உள்ளே பண்ணி என்னன்னாலும் பண்ணாலும் சரி, ஒன்று உள்ளே போயிட்டு 15 நாளில் வெளியே வரேன், வந்தனாலும் உன்னை கொலை பண்ணிடுவேன், உனக்கு